இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரொம்பவே சிம்பிளான முட்டை மாஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டை மாஸ், முட்டை தொக்கு எது வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த கிரேவி தான். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் சைஸ் 2 தக்காளியை சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட அந்த பச்சை வாசனைலாம் போகணும்னு சொல்லி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி வச்சோம்னா தான் அதோட மசாலாலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், முழுசாக போகிறத விடையும் எண்ணெய் பொறுத்தவரையிலையும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு என்ன பண்ணணுன்னா லைட்டாக மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப கிண்டினோம்னா அந்த மஞ்சக்கரு எல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.